நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா 5ஆம் நாள் நிகழ்வாக தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் வழிநெடுக்கிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவினை முன்னிட்டு நாள்தோறும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 5ஆம் நாள் நிகழ்வாக தனித்தனி தங்க குதிரை வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமுதராக வடக்கு மாசி வீதி ராமாயண சாவடியில் இருந்து எழுந்தருளிய பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் வடக்கு மாசி வீதி கீழா மாசி வீதி அம்மன் சந்நிதி வழியாக சுவாமியும் அம்மனும் வீதி உலா நடைபெற்று கோயிலுக்குள் வந்தடைந்தனர். சுவாமியும் அம்மனும் வீதி உலா வந்தபோது வீதிகள் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனையும் சுவாமியும் தரிசனம் செய்தனர். சுவாமி அம்மன் வீதி உலாவின் போது சுவாமியின் முன்பாக ஏராளமான சிறுமிகள் மீனாட்சி அம்மன், சிவபெருமான், முருகர், ஆண்டாள், கிருஷ்ணன் வேடம் அணிந்தும் சிறுவர்கள் உள்ளிட்ட பல்வேறு கடவுள்களின் வேடங்களை அணிந்தும் பல்வேறு இசைவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். திருவீதி உலா நிறைவுற்று சுவாமியும் அம்மனும் கோயிலுக்குள் மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தில் எழுந்தருள செய்து வேடர் பரிலீலை நிகழ்ச்சி தல ஓதுவரால் சொல்லப்பட்டது.